ஒரு பெண்ணின் மரணத்தை விடவும் தன் மகளினுடைய இழப்பை விடவும் கௌரவம் ஒரு இடம் சொல்ற இடம் இல்லையா? அப்ப அது என்ன சாதி கௌரவமா குடும்ப கௌரவமா? பெண்ணுக்கு இந்த பையனை ஏதோ ஒரு வகையில் பிடிக்கல, அதனால உடனடியாக 2 வாரத்தில் போயிருச்சு வீட்டுக்கு. மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க. கணவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அவங்களோட செல்ஃபோனை எடுத்து தடயவியல் சோதனை செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஆடியோலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் அப்புறம் எடுங்க, உண்மை வெளியே வந்துடும். 2 ஃபோனுங்கிறாங்களா சார்? ஆமாம், 3 சிம்மு பயன்படுத்தியிருக்கிறாங்க. 2 செல்ஃபோன் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் உண்மை வெளிவந்துடும். கௌரவத்துக்காண்டி கட்டி வச்சார் எப்படி சார்? அதாவது 2 காரணங்கள் இருக்கும். அந்த மர்மம் வந்து ரிதன்யாவோட அப்பாவுக்கு தெரியாதா சார்? தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 100% தெரியுமா அல்லது தெரிந்து மறைத்திருக்கிறாரா? அவளுக்கு வேறு அந்தரங்கமாக என்ன பிரச்சனை இருந்தது? ரிதன்யாவோட அப்பாவே சொல்லியிருக்காரு, இப்பெல்லாம் ரொம்ப குடும்பம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பொய்ங்கிறீங்களா அப்படி சார்? இல்லை, பொய்யுங்கிறது அல்ல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரிதன்யா வழக்கு தமிழ்நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய வழக்கு சொல்லலாம், திருப்பூர் அந்த வழக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அது புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு சார். அது அவருடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவியோட ஃபோனை எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள், 2 ஃபோன் வச்சுருக்காப்புல, 2 ஃபோன் எடுத்து செக் பண்ணுங்கள், உண்மை வெளில வர அப்படிங்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? ரிதன்யா வழக்கில் வந்து வரதட்சணை வழக்கு என்று சொன்ன போது 2 தரப்புமே, அந்த பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் 2 தரப்புமே 2 பேருமே கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. 300 பவன் நகை போட்டு 70 லட்சத்துக்கு வந்து வால்வோ கார் வாங்கி கொடுத்து 3 கோடிக்கு கல்யாணம் செலவு பண்ண அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எதுக்காக ஒரு மிடில் கிளாஸே வந்து ஒரு லோ கிளாஸில் கல்யாணம் பண்ணும்போது தான் ஒரு இன்வெஸ்டராக பார்ப்பான், வரதட்சணை எதிர்பார்ப்பான். அதிகமாக ஏன் எதிர்பார்ப்பான்னா, சில பேருக்கு தொழில் திறமை இருக்கும், அவனுக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கு காசு இருக்காது, அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ அவன் ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு இன்வெஸ்டராக வந்து மாமனாரையே வந்து ஒரு இன்வெஸ்டராக மாற்றுவான். மறைமுகமாக திருமணத்தையே தங்கள் வியாபாரத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக கருதுகிறவர்கள் தான் அந்த வரதட்சணையை குறிவைத்து இருக்குது. மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அமையணும் நமக்கு, அப்படி தான் யோசிப்பாங்க. இப்போ பொருளாதார ரீதியாக மட்டுமே நடக்கிற திருமணங்கள் அப்படிங்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருந்தால் இதை நம்ம அப்படி கருதலாம். 2 பேருமே ஸ்டேட்டஸில் வந்து பெரிய கோடீஸ்வரராக இருக்கும்போது இதற்காகத்தான் இது நடந்தது அப்படிங்கிறத நம்ம கருத முடியாது. ஏன்னா எஃப்ஐஆரில் வந்து அது பதிவு செய்யப்பட்டதுனால ஒருவேளை உண்மையான பிரச்சனையை வந்து திசை திருப்புவதற்காக கூட வழக்கு அப்படி அந்த திசையில் வந்து போகலாம். அவர் திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் வச்சு அந்த குடும்பம் மொத்தமே இது பண்ணும்போது, அவங்க ரிதன்யாவோட அப்பா வந்து மக வாழாமல் போயிட்டாலும் ஒரு கௌரவமான முறையில் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு இடம் ஒன்று வந்துச்சு. அந்த கௌரவம் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? ஒரு பெண்ணின் மரணத்தை விடவும் தன் மகளினுடைய இழப்பை விடவும் கௌரவம் ஒரு இடம் சொல்கிற இடம் இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன சாதி கௌரவமா குடும்ப கௌரவமா? பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆணாதிக்க கௌரவமா? எதை சார்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான விடை தான் அதில் வந்து ஒரு முக்கியம். இந்த பிரச்சனையினுடைய அணிவேராக எது அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கணவர்லாம் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு வழக்கு வந்து வரதட்சணை வழக்காகவே போகாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண் வந்து எனக்கு வாழவே விருப்பம் கிடையாது, இந்த திருமணத்திலே எனக்கு வந்து விருப்பம் கிடையாது என்கிற மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுக்கு திரும்பும்போது மறுபடியும் அவளை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அனுப்புகிறாங்க. அவளுக்கு மறுபடியுமே அவளால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம் வருது. அப்போ நீங்கள் வந்து அவளுக்கு வேறு அந்தரங்கமாக என்ன பிரச்சனை இருந்துச்சு, எதனால் வந்து வேணாங்கிற ஒரு தற்கொலை வரைக்கும் சொந்தமாக கார் ஓட்டக்கூடிய பெண்ணு, ஒரு பெரிய மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு எல்லா திறமையும் இருக்கிற அழகு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பொண்ணு, கணவனே இல்லாமல் திருமணமே இல்லாமல் கூட பல பேர் நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்க்கை என்பது திருமணம் மட்டுமே கிடையாது. பல இடங்களில் கல்யாணங்கிறது கௌரவமானது, கல்யாண உறவுலேருந்து விலகி இருப்பது என்பது குடும்ப கௌரவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கல் வந்து குடும்ப உறவுகளில் இருக்குது. அந்த கௌரவத்தை காப்பதற்காகத்தான் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கிற போதும் கூட திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது விருப்பமில்லா திருமணம். அந்த பெண்ணுக்கு வந்து இவனை பிடிக்கலை, அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலை அப்படிங்கிறதா இதில் ஒரு உளவியல் பிரச்சனையாக இதற்குள்ளே இருந்திருக்கிறது. ஆனால் வரதட்சணை குடும்பம் இல்லை கிடையாது. அது திசை திருப்பப்பட்ட ஒரு காவல்துறை வழக்கு அப்படிங்கிறதா இப்போ சமீபமாக வந்திருக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான செய்தின்னு வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கணவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அவங்களோட செல்ஃபோனை எடுத்து தடயவியல் சோதனை செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஆடியோலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் அப்புறம் எடுங்க, உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு
அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ, அப்போ உண்மை இது இல்லைங்கிறத அவர் தெரியப்படுத்துகிறாரு. அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருவதில் அவங்களுடைய குடும்ப கௌரவத்திற்கோ சாதி கௌரவத்திற்கோ ஏதாவது பிரச்சனை வேறு பிரச்சனை ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இது ஒரு முதன்மையான காரணம். ஏன்னா மடியில் கனம் இல்லை, நான் வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் தடயவியல் சோதனை செய்யுங்க, அந்த செல்ஃபோனை நீங்கள் பரிசோதனை செய்யுங்க. தோழிகளுக்கு அனுப்புகிற மெசேஜ்லாம் இருக்குது, வாய்ஸ்லாம் இருக்குது, எல்லா ரெக்கார்டையும் வெளியே எடுங்க. 2 ஃபோனுங்கிறாங்களா சார்? ஆமாம், 3 சிம்மு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓ, 2 செல்ஃபோன் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் உண்மை வெளிவந்துடும் அப்படின்னு கணவர் சொல்கிறாரு, கவின் சொல்கிறாரா? கணவன் சொல்கிறார். நீங்கள் விசாரிங்கிறார் அவர். ஏன்னா ஏதாவது குற்றம் நிகழ்ந்திருந்தால் விசாரிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, அதை தடுக்க தான் முயற்சி செய்வாங்க. ஆனால் இது ஒரு கௌரவமான மரணம்னு இவர் கடந்து போகிறதற்கும், தகப்பன் கடந்து போகிறதுக்கும், ரிதன்யாவின் அப்பா அதை கடந்து போவதற்கும், இதை செல்ஃபோனை நீங்கள் ஆய்வு செய்ய உத்தரவு கொடுங்க என்று இவர் சொல்வதற்கும் இடையில் ஒரு ரகசியம் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது. அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டியது தான் இதற்கான சரியான டைம் தான் வந்திருக்கு இந்த விசாரணையில். அது ஏன் சார் 2-3 மாதம் கழிச்சு சொல்லணும் கணவர் கவினை? அது அன்னைக்கே தப்பு இல்லைங்க. நீங்கள் இல்லை அப்படி பார்க்க முடியாது. அதை அரெஸ்ட் பண்ணுறப்ப இந்த மரணமே அதிர்ச்சிக்குரியதாக இருந்திருக்கலாம். ஓ, தன்மேல பழி சாட்டுவதில் இருந்து எப்படி மீள்வது என்கிற வழிமுறை தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இது முன்ன பின்ன செத்தாதன் சுடுகாடு தெரியும்னு சொல்கிற மாதிரி சில பிரச்சனைகளில் சிக்கும் போது உங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. நீங்கள் எமோஷ்னலாக ஒரு பிரச்சனையை நீங்கள் அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கையை விட்டால் போகாதுமாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் எமோஷ்னலாக ஒரு பிரச்சனையை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே புத்தி வேலை செய்யாது. அது வேலை செய்கிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, வழக்கு, ஜெயிலு, இதெல்லாம் உங்களுக்கு அதிலிருந்து வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை, இப்படி பல கட்டம் இருக்குது ஒரு வழக்கில். இப்போ தான் அவங்களுக்கு இந்த என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கே தெரியல. அதான் உண்மையான காரணம். எப்போவுமே போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு உரிய காரணம் தெரியலைன்னா ஒரு பொத்தாம்பொதுவாக ஒன்று அவங்களே வழக்கில் சேர்ப்பாங்க. எப்போவுமே சில முன்விரோதம் காரணமாகப்பாங்க. என்ன முன்விரோதம்னு யாருக்கும் தெரியாது, அது முன்விரோதமானே தெரியாது. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு இந்த பையனை ஏதோ ஒரு வகையில் பிடிக்கல. இல்லை, அதனால அது உடனடியாக 2 வாரத்தில் போயிருச்சு வீட்டுக்கு. மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க. நீங்கள் மறுபடியும் அனுப்புறதுல தான் நம்ம குடும்ப கௌரவம் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, திருமண கௌரவமானது, திருமணம் புரிந்தவர்கள் பிரிந்து வாழ்வது கௌரவ குறைச்சலானது. ஆமாம், அப்படின்னு நம்ம சமூகத்தில் வாழாவட்டி, குடும்பத்தை கெடுத்தவ, பல வார்த்தைகளில் சொல்லுவாங்க. பெண் மீதான வன்முறை வார்த்தைகள் பிரயோகங்கள் ஏறத்தாழ குடும்ப வன்முறையில் கொட்டி தீர்த்துருவாங்களே, கொட்டி தீர்த்துருவாங்க. நல்லது கெட்டதுக்கெல்லாம் முன்னாடி நிற்கக்கூடாது, குடும்பத்தில் வாழாதவ அப்படி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சிக்கலாக மாறும். அப்போ ஒரு பெண்ணை நீ மறுபடியும் அங்கே போய் தான் வாழணும். நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும், வசதியானவளாக இருந்தாலும், சொந்தமாக கார் வச்சுருந்தாலும், கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும், என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும், குடும்பம் தான் உனக்கான கௌரவமான இடம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தீர்வற்ற ஒரு இடத்துக்கு தள்ளி விடுறது. பிரச்சனைக்குரிய இடத்துக்கு மறுபடியும் நீ போயிரு, நீங்கள் இருக்காத அப்படின்னு சொல்கிறது தாய் வீட்டில் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதனால தான் என்னோடய மகள் ஒரு கௌரவமான முறையில் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டாள் அப்படின்னு ஒரு எந்த தகவல் சார் சொல்லுவோம். இது அது சொல்லக்கூடாது கௌரவமான ஒரு அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் அவருடைய மரணத்தின் வழியாக என் கௌரவம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மன ரீதியான சிக்கல்கள் அதற்குள்ளே இருந்திருக்கு. அதனால் எப்பொழுதுமே என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுமே ஒரு தனி உலகம், நம்ம கூடவே இருப்பான். அவன் மனசுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கி கண்காணிப்பதற்கு இன்றைக்கி செல்ஃபோன் ஒன்று தான் சாட்சி. யார்கிட்ட பேசியிருக்கான், யாரோட நட்பாக இருக்கான், யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்கான், எங்கே போயிருக்கான், வந்திருக்காங்கிறத இன்றைக்கி ஒரு மனிதன் அவனே கண்காணிக்கிறதுக்கு ஒரு உளவுத்துறை கருவி மாதிரி வச்சுருக்கான். எல்லாருமே செல்ஃபோன் அவனே மாட்டிக்கிற கனவு வச்சுருக்கான். அதுதான் இன்றைக்கி சாட்சியம். அதை விசாரித்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. இது ஒரு விரும்பாத திருமணம், விருப்பம் இல்லாத கௌரவத்துக்காண்டி கட்டி வச்சார். எப்படி சார்? அதாவது 2 காரணங்கள் இருக்கும். அது நம்ம சில பேர் என்ன நினைப்பான்னா, காதலித்து வேற ஒருத்தனை விரும்பி வேறு அதுக்கு மாற்றாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் வெறுப்பு வருங்கிறது அல்ல. திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையிற போது சில பேருக்கு அதற்கு பின்புள்ள வாழ்க்கை செட் ஆகாமல் போகும். அப்படி உண்டு. இது நார்மல் லைஃப்பில் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜாகவே இருந்தால் கூட, காதல் வசப்படாத பெண்ணாக இருக்கிறவங்க கூட அவரோட ஏதோ ஒரு வகையில் அவங்களோட அந்த ரசனை ஒத்து வராது. ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாக, மன ரீதியாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஒத்து வராது. அது வெளியில் விவாதிக்க, அதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும் அப்படின்னா பேசுவாங்க இல்லையா. ஆமாம், அது உடல் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கும்.
சில பேருக்கு காமம் சுகப்படாமல் இருக்கும், தாம்பத்தியம் சுகப்படாமல் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒவ்வாமை இருக்கும், ஒருத்தர் பிடிக்காத ஒரு இடம் இருக்கும். அது ஏதோ ஒரு இடத்துல முரண்படுகிற போது அந்த முரண்பாடு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்தரங்கமான ஒரு காயம், அந்தரங்கமான ஒரு விருப்பமின்மை, அந்தரங்கமான ஒரு வெறுப்பு, கோபம், ஏதோ ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகும்போது ஒருத்தருக்கு ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம், அதையே தொடர்ந்து செஞ்சால் சுபாவம், அதோட சுபாவம் அப்படியா. இப்போ சில பேர் முன்கோபக்காரனாக இருப்பான். நீங்கள் அந்த முன்கோபத்தினால அவன் தொழிலை இழந்திருப்பான், பொருளாதாரத்தை குடும்பத்தை இழந்திருப்பான், எல்லாத்தையும் இழந்திருப்பான். ஆனால் அந்த குணம் அவனை விட்டு போகாது. ஜீன் கோளாறு மாதிரி அவனுக்கு பிறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு உளவியல் சிக்கல் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட்டாருன்னு ஒருத்தனை பட்டக்குன்னு பேசிடுவான், கோபம் பேசியே பகையாயிடுவான். அப்போ அவனே அவனுக்கு வந்து பகையை உருவாக்கிடுவான் கண்டிப்பாக வார்த்தையால். இந்த முன்கோபம் என்பது அவனால் கடந்து போக முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வெளியில் இருக்கிறவனுக்கு இது புரியாது. ஒரு கோபக்காரன் படாருன்னு பேசுகிறேன்னா அந்த சொல்லை தாங்க முடியாதவர்களாக இருப்பாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் பிரிந்து போவதற்கு ஒரு ஆண் பெண்ணோ ஒரு கணவன் மனைவியோ நட்போ பிரிந்து போவதற்கு பெரிய காரணங்கள் தான் இருக்கணுங்கிறது அல்ல. சைக்காலஜிக்கலாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த வழக்கில் இந்த செல்ஃபோனுடைய பதிவுகளின் வழியாகத்தான் இந்த மர்ம முடிச்சு விலகும், இதுக்குள்ளே இருக்க என்ன ரகசியங்கிறது விலகும் அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட அந்த வந்து தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இதை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய ஓப்பன் மைண்டடாக அவர் விசாரிங்கன்னு சொல்வதன் மூலமாக அவர் பக்கம் வந்து இருக்கக்கூடிய தவறுன்னு நம்ம கருதுனது அப்படிங்கிறது ஒருவேளை தவறாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு விசாரணையினுடைய ஒரு திருப்பமாக நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய வழக்குகள் என்னென்னா ஏதோ விசாரணையை ஒரு பக்கமாகவே விசாரிச்சுட்டே இருந்தால் மறுபக்க உண்மை தெரியாமலே போயிடும் கண்டிப்பாக. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு சார் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நிறையா பண்ணார், ஒரு கணவர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறார், கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறாரு, இடுப்புலாம் கடிச்சு வைக்கிறாரு, அப்படி இப்படிலாம் அவங்க தந்தையே சொல்லியிருக்காரு சார், தன்னியோட அப்பாவே சொல்லியிருக்காரு, இப்படிலாம் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பொய்ங்கிறீங்களா அப்படி சார்? இல்லை, பொய்யுங்கிறது அல்ல, இது ஏதோ ஒரு வகையில் செட் ஆகலைங்கிறது தான் அதுக்கு. ஓ, நீங்கள் இப்போ உணவுலேயே வந்து எல்லா உணவும் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஒரு சிலர் வந்து இது சாப்பிட்டா எனக்கு அலர்ஜிங்கிறான்ல, அது மாதிரி உறவுகள்லேயும் சில அலர்ஜி ஒவ்வாமை இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கும், ஏதோ ரசனை ஒத்து வராது இருக்கும், உடல் ரீதியாகவே சில பேருக்கு சில விஷயத்தை ஏற்க முடியாது இருக்கும். அது நிறையா சிக்கல்கள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக இவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டாள் அப்படிங்கிறது அது ஒரு பரிதாபமான விஷயம். ஒரு வாழ வேண்டிய வயசில், சிறு வயதில், வாழ்க்கையை தொடங்க வேண்டிய வயதில் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வர்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு அதுதான் இதில் என்ன புதைந்திருக்கிறது, இதுக்குள்ளே என்ன மர்மம் இருக்குது, இதுக்குள்ளே என்ன மறுபக்கம் இருக்குது அப்படிங்கிறது இந்த விசாரணையில் தெரியும். அந்த மர்மம் வந்து ரிதன்யாவோட அப்பாவுக்கு தெரியாதா சார்? தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 100% தெரியுமா அல்லது தெரிந்து மறைத்திருக்கிறாரா அப்படின்னு 2 கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஆமாம், ஒருவேளை வந்து பாதி உண்மைகள் தெரிந்தவராக இருப்பாங்க, பாதி உண்மை தெரியாமல் இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அம்மாட்ட வந்து அட்டாச்சாக இருக்கிற பெண்கள் வந்து தாய்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் சொல்லாமல் ரகசியமாக தோழிகள்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அந்த செல்ஃபோன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறதுல மூலமாக ஏன் உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு நம்பப்படுதுன்னா, ஒரு தோழிகிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், எனக்கு இதனால் எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம். அப்போ எது உண்மை அப்படிங்கிறது இனிமேல் தெரியும். கண்டிப்பாக சார். ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு ரிதன்யா வழக்கில். பொறுத்து இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.